நியூஸ் அண்ட் வியூஸ் பதிவை பார்க்கலாம். முதலாவதாக கேரளாவிற்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு என்னென்ன உதவிகளை செய்திருக்கு, அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் யாராவது சிக்கிக் கொண்டிருந்தால் அவர்களை மீட்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அண்டை மாநிலமான கேரளாவிற்கு உடனடியாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பாதிப்புக்கு 5 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அந்த பகுதியில் உடனடியாக மீட்பு பணிகளை தொடங்குவதற்கு உதவிகரமாகவும் அங்கு உடனடியாக மனித பொருள் இயந்திரம் ஆற்றல் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் எல்லா வகையிலும் உதவுவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அண்மையில் தமிழ்நாடும் கேரளாவும் தான் இந்த மாதிரி இயற்கை பேரிடரை சந்திக்கக்கூடிய 2 தென்னிந்திய மாநிலங்களாக கருதப்படுது. காலநிலை மாற்றத்துடைய முதல் பாதிப்பை தென் தீபகற்ப பகுதியான இந்த பகுதியில் இந்த 2 மாநிலங்களும் அதிகளவுக்கு சந்திக்கிறது அப்படின்றது அன்றாட நிகழ்வாக இருக்குது. இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஏற்பட்டக்கூடிய இந்த பாதிப்புக்கு தமிழ்நாட்டிலிருந்து உடனடியாக ஒரு உதவிக்கரம் நீட்டப்பட்டிருக்கு. அதில் நிதி மட்டும் இல்லாமல் உடனடியாக 2 மூத்த IAS அதிகாரிகள் தலைமையில் ஒரு 50 பேர் கொண்ட குழு, மருத்துவ குழு, மீட்பு குழு அனைவருமே நேற்று நள்ளிரவே போய் சேர்ந்திருக்காங்க. அங்கே உடனடியாக மீட்பு பணிகளையும் அவங்க தொடங்கியிருக்காங்க. இது போன்ற உதவிகள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃப்ளட் மிட்டிகேஷன் சம்பந்தமாக நிறைய உதவிகள் தமிழ்நாட்டு இந்த IAS அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்வதற்காக இந்த குழு அப்படின்னு அங்கே போயிருக்காங்க. ஸோ இது ஒரு நட்பு ரீதியாக ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை மாநிலத்திற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான உதவி அப்படின்னு தான் பார்க்க முடியும்.